Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe bakery style chicken bread. இந்த சூப்பரான ரெசிபியை வாங்க எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நான் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுடு தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே டைமில் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ப்ரெட் வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும், இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிறலாம். இப்போ 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு விட்டுறலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனுமே நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆற வச்சுட்டு சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கையில் கூட பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் 2 ஸ்பூன் வர அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு பிங்க் கலர் வந்தால் போதும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். இப்போ நான் ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காகும். இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறலாம். அரை ஸ்பூன் வர அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் வர அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாப்பரில் போட்டு சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் குடமிளகா கொஞ்சம் எடுத்துருக்கேன். குடமிளகா வந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் குடமிளகா வேணான்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது வந்து நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நான் மல்லி இலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு மாவுமே நல்லா டபுளாக இருக்குது. இப்போ மாவை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை எடுத்துகிட்டு லைட்டாக மேலே வந்து மைதா இது பண்ணிவிட்டு நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக வளர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வளர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கிராஸாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கட் பண்ண பீஸாக ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து டிசைன் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்க்கவே ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி இருந்தது. டிஷ் நான் பண்ணுறப்போ என் பசங்க வந்து என் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டாங்க. என் பையன் சொன்னான், அம்மா அந்த மீனுக்கு வந்து கண் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் 2 மிளகு எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்க கண் மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலாக அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முட்டையை எடுத்து அதில் உள்ள எல்லோவை தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம். மேலே நல்லா முருகி வரும் இந்த மாதிரி சேர்க்குறதுனால. நீங்கள் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா பால் வந்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாம். பால் அப்ளை பண்ணி விட்டால் கூட உங்களுக்கு நல்லா முருகி வரும். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் எள்ளு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பிளாக் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அந்த அன்றைக்கின்னு பிளாக் எள்ளு இல்லை, அதனால் நான் ஒயிட் எள்ளு மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதையும் நல்லா மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ அவன் வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் சின்னதாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கடாயில் வச்சுக்கிடலாம். இப்போது ஒரு 25 மினிட்ஸ் நான் வந்து ஓவனில் எடுத்து வச்சுக்கிறேன். 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் பிரெட் ரெடி ஆயிரும். கடாயில் செய்கிறா இருந்தாலும் நீங்கள் வந்து 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு கட் பண்ணவே மனசு வரல. என் பசங்களும் இதை கட் பண்ணாதீங்கம்மா, கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எனக்கு நம்ம பேக்கரியில் வாங்கி நான் சாப்பிட்றத விட வீட்டில் நான் செஞ்சது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக சிக்கன் ப்ரெட்டை கட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.